இன்னைக்கு எபிசோட்ல வந்து விஜய காவேரி வீட்ல இருக்கிறவங்க திட்டினது பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, கமெண்ட் பண்ணி உங்களோட கருத்துக்கள் வந்து தெரியும். காவேரி இருந்துட்டு கீழ பங்கஜ மாமி வீட்டுக்கு வந்து சாப்பாடு குடுக்குறதுக்காக போகும்போது, விஜய் இருந்துட்டு "ஒரு நிமிஷம் நில்லு காவேரி, எனக்கு உங்ககிட்ட பேசணும். இன்னைக்கு உன் வீட்ல இருக்கிறவங்க வந்து அவ்ளோ பேசும்போது, எனக்காக நீ நிப்பேன்னு நினைச்ச காவேரி. என்ன அவ்ளோ கோவம் உனக்கு என் மேல? இதுக்கு மேல நான் எப்படிதான் காவேரி ப்ரூவ் பண்றது? அவங்க எல்லாம் சொல்ற மாதிரி இன்னொருத்தர் மாரி நடிச்சு இவங்க கிட்ட வந்து நல்ல பேரெல்லாம் என்னால வாங்க முடியாது. நான் நானா தான் இருப்பேன்." இது கேட்டு காவேரி வந்துட்டு, "இப்ப எதுவும் பேச வேணாம் விஜய். நம்ம அப்புறமா பேசிக்கலாம். வீட்ல இருக்கிறவங்க ஆல்ரெடி செம கோவமா இருக்காங்க. எனக்கு உங்கள புரியாம இல்ல. நீங்க குடுத்த கிஃப்ட் வந்து யாருக்குமே தெரியாம நான் எடுத்து வச்சிருக்கேன். அது கண்டிப்பா நர்மதா பாப்பாட்ட நான் குடுத்துருவேன். நம்ம 2 பேர் மேலயும் தப்பு இருக்கு. நம்ம ஆல்ரெடி இத அவங்க கிட்ட சொல்லி புரிய வச்சிருக்கணும். அது இல்லாம கடைசி நிமிஷத்துல அவங்களா ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. உங்களுக்கே தெரியும்ல, அம்மா வந்து ஹார்ட் பேஷண்ட். அவங்களால என்னால வந்து டக்கு டக்குன்னு அதிர்ச்சியா எதுவுமே பேச முடியல. அப்பா ஃபோட்டோ பிடிச்ச அன்னைக்கு அவங்க அழுதாங்க. அத பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு விஜய். அன்னைக்கு தான் நான் முடிவெடுத்தேன் அவங்கள இனிமே கஷ்டப்படுத்தக் கூடாதுன்னு. விஜய் இருந்துட்டு, "நீ அவங்கள பத்தி யோசிக்கிற காவேரி, எனக்கு புரியுது. ஆனா எனக்கு யார் இருக்கு உன்ன விட்டா?" இப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போது குமரனோட அம்மா வந்து பாத்துடுறாங்க. அவங்க வந்துட்டு, "என்ன பண்ணிட்டு இருக்க காவேரி? உன்கிட்ட கீழ தான கொண்டு போய் குடுக்க சொன்னாங்க. இப்ப என்ன இவன்ட்ட பேசிட்டு இருக்க உனக்கு? இவன் கூட என்ன பேச்சு உனக்கு கிடக்குது? தேவையில்லாம நம்ம வீட்டு மரியாதை வந்து நீயே கெடுத்துக்காத." காவேரி இருந்து, "அத்தை அவங்கள எதுவும் சொல்லாதீங்க. என்ன மட்டும் சொல்லுங்க." குமரனோட அம்மா இருந்துட்டு, "ஒரு பொண்ணோட வாழ்க்கை இவ்ளோ மோசம் பண்ண உனக்கு எப்படி தோணுச்சு?" அதுக்கு விஜய் இருந்துட்டு, "நான் ஒன்னும் காவேரி வாழ்க்கை கெடுக்கல. அவ கூட சேர்ந்து வாழணும்னு தான் நானும் ஆசைப்படுறோம். ஒப்பந்தம் போட்டது தப்பு தான். அத நான் ஒத்துக்கிறேன். அதுக்கு என்ன வேணா நான் வந்து பிராயச்சித்தம் பண்ணலான்னு இருக்கேன். நான் வந்து திருப்பி காவேரிய வந்து முறையா பொண்ணு கேட்டு எல்லாமே பண்றேன்னு" சொல்றாங்க. குமரனோட அம்மா வந்து, "நீ சொல்றதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. இந்த பிரச்சனை என் பையனால வந்ததுன்னு சொல்லும்போது தான் எனக்கு வந்து உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு இருக்கு. சரி, நான் சாரதாட்ட வந்து கரெக்ட்டா அதுக்கான டைம் வரும்போது பேசி புரிய வைக்கிறேன். நீங்க எதுவும் ஃபீல் பண்ணிக்காதேன்னு" சொல்றாங்க. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. குமரனோட அம்மா இதுக்கு சப்போர்ட் பண்றது பார்க்கவே நல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோக்கு லைக் போடுங்க.